ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தோன்னா, திருவண்ணாமலை போயிருந்தோம். அந்த விலாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நாங்க எங்க வீட்லருந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். ஆனா, அங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு 1 ஹவர் வெயிட் பண்ணோம். பஸ்ஸே கிடைக்காம. வர பஸ்ஸெல்லாம் இருந்தது. ஆனா, ஃபுல் ரஷ்ஷு பஸ்ல. குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருந்ததுனால உட்காந்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நாங்க வந்தோம். அப்புறம் திருவண்ணாமலை போய் சேர்றதுக்கே 9 மணி ஆயிடுச்சு. அங்க இருந்து பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரத்த போட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க திருவண்ணாமலை கிரிவலம் சுத்த ஆரம்பிச்சுட்டோம். செம்ம கூட்டமா இருந்தது. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டு வர பௌர்ணமின்றனாலயா, இல்ல மார்கழி பௌர்ணமின்றனாலயா தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபுல்லா கூட்டமா இருந்தது. நடக்க கூட முடியல. அந்த அளவு ஃபுல்லா கூட்டம். அப்புறம் சாப்பாடும் அன்னதான சாப்பாடு சாப்பிடலான்னா எங்களுக்கு அதுவும் கிடைக்கல. போய் ஹோட்டல்ல தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். ஹோட்டல் போனா ஒரு பிளேட்டு இட்லியே ரூ. 100 சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதுதான் சாப்பிட்டாகணுன்ட்டு போயிட்டு அதையே சாப்பிட்டு நாங்க போற வழியில அப்புறம் மான்லாம் பார்த்தோம். நெறையா மான் இருந்துச்சு. குட்டி குட்டி மான், பெரிய மான் அதெல்லாம் பார்த்துட்டு அத பார்த்தா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. அத பார்த்துட்டு அப்புறம் நாங்க நடக்க ஆரம்பிச்சுட்டோம் திரும்ப. போற வழி ஃபுல்லாவே இந்த மாரி தான் கூட்டமாவே இருந்தது. பஸ் ஸ்டாண்ட் போனாலும் கூட்டமா இருந்தது. கிரிவல பாதையில போனாலும் கூட்டமா இருந்தது. போற வழி எல்லாமே இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் எங்க பையன் பொம்மைலாம் கேட்டான். அவனுக்கு அதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டோம். நாங்க போற வழியில அப்புறமா நம்ம திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அங்க போயிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அத எடுத்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சுட்டோம். போற வழியில எங்க குட்டி வாண்டு வேற நான் தான் நடப்பேன். அந்த கூட்டத்திலயும் இவன் சேட்டை வந்து தாங்கல. நான் தான் நடந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தான். என்கிட்ட வரவே இல்ல. அவங்க அப்பா தான் தூக்கணும். அவங்க அப்பா தான் தூக்கிட்டு போணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ ஒரு வழி பண்ணிட்டான். அவங்க அப்பாவ விட்ட பாடு இல்ல அவன். அப்புறம் அவன கொஞ்சம் தூரம் நடக்க வச்சுட்டு, "கூட்டமா இருக்கு, நடக்க முடியாதுடா, வாடா அப்பா தூக்கிக்கிட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க போற வழியில வந்து சிவன வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த வீடியோவ பாருங்களேன் நீங்களே. எவ்ளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்க போற வழி எல்லாமே இந்த மாரிலாம் பார்த்துட்டு தான் போனோம். அ ரொம்ப நல்லா இருந்துச்சு. போயிட்டு நாங்க ஒரு டீ ஒண்ணு குடிச்சுட்டு போலாம். டீய குடிக்க போனா, என் பையன் எனக்கு பிஸ்கெட் வாங்கி குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு, நாங்க பால் வாங்கி பேக்ல வச்சுட்டோம். சப்போஸ் போற வழியில கேட்டா என்ன பண்றது அப்டின்னிட்டு. இப்போ ஒரு கியூட்டான வாய்ஸ் கேட்கும். என் பையனோட வாய்ஸ் தான். அத நல்லா கேளுங்க. சொல்லு சொல்லு. சவுண்டா பத்தல சவுண்ட் பார்த்து